தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருஷத்துக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. அதாவது குருராஜ யோகம் உள்ள ஒரு மாதம், ரொம்ப அற்புதமான கிரக நிலைகள், அதே மாதிரி செவ்வாய் கேதுவோட இணைய போற ஒரு மாசம். இவ்வளவு முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சூரியன் கிரகங்களோட ராஜா ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைகிறார். செவ்வாய் கடகராசியில நீசமடைஞ்சிருந்த அவரு இந்த மாசம் 8ஆம் தேதி பலமடைஞ்சு சிம்மராசிக்கு போறாரு. அங்க போய் ஞான காரகன் விஷமற்ற பாம்பு கேதுவோட இணைகிறார். புதன் ரிஷபராசியில இருந்துட்டு 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறாரு. 22ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காரு. 29ஆம் தேதி மாச கடைசியில ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனராசிலையும் ராகு கும்பராசியில குரு பார்வையோடையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், இந்த குரு ராஜ யோகம், இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை, இது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதா, பாதிப்பு கொடுக்க போகுதா, என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு அஷ்டமத்துல இருக்க. இப்பதான் சனி அஷ்டமத்தை விட்டு கலண்டு 9ஆம் இடத்துக்கு போனாரு. பின்னாடியே ராகு அஷ்டமத்துக்கு வந்துட்டாரு. அதோட ராசியிலேயே செவ்வாய் நீசம் அடைஞ்சு போயிட்டாரு. ரொம்ப நாளா இங்கேயே கிடக்குறாரு. அப்படிங்கறதால உங்களுக்கு அஷ்டம சனியே விலகினாலும் சரி, அஷ்டம சனி விலகினா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க பல ஜோதிடர்கள். ஆனா அஷ்டம சனி விலகியும் எனக்கு நல்லது ஒன்றும் பெருசா நடக்கலையே. இன்னும் சொல்ல போனா சனி விலகின பிறகுதான் இன்னும் அடிபத்து சேர்த்து உழுவுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்குள்ள நீசம் அடைஞ்சு போன செவ்வாயும் அஷ்டமத்துல இருக்கிற ராகுவும் அப்படிங்கறதுதான். இவர் வர அவரை பார்த்து வரப்பட்டார் இவ்வளவு நாளா. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுத்தது. இது எல்லாமே உண்மைதான். ஆனா அஷ்டமராகு கஷ்டத்தை மட்டும்லாம் கொடுக்க மாட்டார், நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை அப்படிங்கிறத கொடுத்தாலும் கொஞ்சம் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அப்ப இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டமராகுவ குருவும் பார்க்கிறார். செவ்வாய் பார்த்தாலும் பரவாயில்ல, இப்ப குருவும் பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப ராகு புனிதப்பட்டு போறதால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லை. அதோட இந்த மாசத்துல 8ஆம் தேதி உங்களோட ராசியில உட்கார்ந்து இருந்த செவ்வாய் கிளம்பி போறாரு. எப்ப ஒரு நீச கிரகம் வெளியில போயிடுச்சு, ராசிக்குள்ள நீசம் அடைஞ்ச கிரகம் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. அப்ப 8 தேதி வரைக்கும் கொஞ்சம் கணக்கு பண்ணி ஓட்டிங்க. மற்றபடி உங்களுக்கு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், யாருக்கும் நம்ம கெடுதல் கூட செஞ்சதில்லை, இவ்வளவு உழைக்கிறோம், ஆனா உழைப்புக்கு தகுந்த லாபம் கிடைக்கலையே, என்ன ஒண்ணுமே உழைக்காம உட்கார்ந்த இடத்துல 10 ரூபா சம்பாரிச்சுட்டு போறான், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டும் பெருசா 10 ரூபா சம்பாதிக்க முடியல, கடன் வாங்க வேண்டிய சூழல் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். 8ஆம் தேதிக்கு மேல அது சரியாயிடும். உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்களோட கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் தொடங்கி 2ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் வந்துடுறார். 12ல புதன் மறைகிறார் அப்படிங்கிறது அற்புதம். ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிற அடிப்படையில உங்களோட புது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். அது மாதிரி உறவுகள் வகையில ஏற்பட்ட மன கசப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஒரு கடை வச்சிருக்கேன், அந்த கடையை விரிவாக்கம் செய்யறேன், இல்ல இன்னும் 2 பேரை வேலைக்கு போட்டு பெருசா கொண்டு போலான் இருக்கேன், ஒரு சொந்த தொழில் தொடங்குறேன், இன்னும் 10 ரூபா முதலீட போட்டு அதை பெருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா இப்ப அதுக்கான நல்ல நேரங்கிறது கூடி வந்துருச்சு. 10 ரூபா செலவு பண்ணுங்க. புதன் 12ல இருக்கார் அப்படிங்கிறப்ப முதலீடு போடலாம். ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த விரயத்தை நாம முதலீடா மாத்திட்டோம் அப்படின்னா பல மடங்கு லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய மனிதர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பெரிய அரசியல்வாதி, பெரிய அதிகாரிங்க, ஊர்ல உள்ள பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள், இவர்களோட நட்பு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்ப அதன் மூலமா 10 பேரை வச்சு தொழிலை நீங்க பெருக்கலாம், புது தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம், புது எண்ணம், புது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா இதை செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்க நல்லபடியா முன்னுக்கு வரலாம். அதோட முக்கியமான விஷயம், இந்த மாசம் முழுக்க 29ஆம் தேதி வரைக்கும் மேச ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அப்ப சுக்கிரன் தொழில்ஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கும் போது தொழில எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறதோட மட்டும் இல்ல, மரியாதையும் கிடைக்கும். ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழில்ல இவன் தாண்டா கெட்டிக்காரன், அந்த தொழில இவன் தாண்டா நேர்மையானவன் அப்படின்னு 4 பேர்த்துக்கிட்ட நீங்க நல்ல பேர் எடுத்துடலாம். சாதாரணமா ஒரு காப்பி கடை டீ கடை வச்சிருந்தா கூட சரி, 4 பேர் பேசிப்பாங்க. அந்த ஊர்ல போனீங்கன்னா அந்த கடையில சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, 4 பேர் சொல்லுவாங்க அந்த ஹோட்டல்ல போனீங்கன்னா சாப்பிடலாம், தரமா இருக்கும், சுவையா இருக்கும், விலையும் 10 ரூபா கம்மியா இருக்கும், சுத்தபத்தமாவும் இருக்கணும். உங்களை பத்தி புகழ்ந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறத சம்பாரிச்சு கொடுக்கும். அது மாதிரி புது ஊழியர்கள், வேலைக்கு வரக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு பயங்கர ஆதரவா இருப்பாங்க. முன்னாடி ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சுட்டு பாடுபட்டேன், மாசத்துல 10 நாள் லீவ் போட்டுருவான், சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுருவான், அப்பப்போ ஓடி போவான், இவனோட நம்பி நான் என்ன தரா செய்யறது அப்படின்னே புது முயற்சி எதுவும் எடுக்கிறது இல்ல, சரியான ஆள் கிடைக்கல, இத்தனைக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நல்லபடியா பாத்துக்கிறேன், ஆனா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு கடந்து தடுமாறினவங்களுக்குலாம் இப்ப நல்ல வேலையாள் கிடைப்பாங்க. நம்ம நிம்மதியா ஒரு 2 நாளைக்கு படுத்து தூங்கலாம், பரவாயில்ல அந்த பையன் இருக்கான் நல்லா பாத்துக்கிறான், நம்ம ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள்ட்ட கொஞ்சம் கோவத்தை பாராட்டாம விட்டு கொடுத்து போகணும். ஒரு நல்ல வேலையாள் கிடைக்கிறதே இந்த காலகட்டத்தில் கஷ்டம். ஏதோ 1-2 சின்ன தப்பு அவனால நடந்து போச்சு, ஒரு 10 ரூபா நட்டமாச்சு அப்படின்னு தெரிஞ்சு யாரும் செய்ய போறது இல்லைங்கிறதால அதை பெருசுப்படுத்தாம இழுத்து பிடிச்சி விட்டு கொடுத்துட்டு போங்க. 10க்கு 100 அவங்களே உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைன்னு தான் இந்த கணக்கு அப்படிங்கிறதே சொல்லுது. அதோட உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரயத்துல குரு இருக்கார் அப்படிங்கறதால சொந்த வீடு கட்டலாம், தாராளமா ஆரம்பிக்கலாம். மண் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், மராமத்து பணி செய்யலாம். இல்ல வீடு கட்டி பாதியில நிக்குது, அதை மீதி வேலையை செஞ்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்றது, இது எல்லாத்துக்கான நேரம் அப்படிங்கறதும் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு கைகூடி வருது அப்படிங்கறதால இது ஒரு அற்புதமான மாசம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறவர் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிற சனி என்ன செய்வார் அப்படின்னா, தந்தை மகனுக்குள்ள விரிசல் அப்படிங்கறத லேசா உண்டாக்குவார். அவர் அந்த குணத்தை காட்டுவார்ல, அவருக்கு உண்டான கணக்கை அவர் போட்டு தானே தீருவாரு. அதனால கூடுமான வரைக்கும் தந்தை மகன் உறவுல சின்ன சின்ன பிரச்சனை வந்தா விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்துல நான் கஷ்டப்படுறேன், எங்க அப்பா 10 ரூபா வச்சிருக்காரு, கொடுத்து உதவ மாட்டேங்கிறாரு அப்படின்னு 4 பேர்த்திட்ட பேசுனீங்கன்னா அவங்க கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்துருவாங்கிறதால மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க, பெற்றவங்கள்ட்டயே பேசிங்க எதா இருந்தாலும் அப்படிங்கறதான் கணக்கு சொல்லுது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொத்தை பாகம் பிரிக்கிறது, பங்கு வெட்டுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். தகராறை கொடுத்துரும், உடன்பிறப்புகளோட பிரச்சனையை கொடுத்துரும். குறிப்பா இந்த அஷ்டமத்தில் இருக்கிற ராகு கொஞ்சம் சேட்டையை கொடுப்பார், தன வீட்டில் இருக்கிற கேதுவும் கொஞ்சம் சேட்டையை கொடுப்பார். அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் பாக பிரிவினைகள் இந்த மாசம் வேண்டாம் அப்படிங்கறது தான் கணக்கு சொல்லுது. இந்த இப்போதைக்கே வேண்டாம், இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வேண்டாம், எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ரீதியில தள்ளி போட்டுட்டு, இப்ப என்ன சொத்தை கொடுத்தனா என்ன, வித்தாதீங்க போறேன், கிடக்கட்டும், இத்தனை நாளா இருந்த மாதிரியா வச்சுக்கிட்டா இருந்தோம், அதே மாதிரியே இப்பயும் கடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த அஷ்டம ராகுவோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட உங்களுக்கு குறைய தொடங்கும். ஏன்னா செவ்வாய் பயிற்சியாகி சிம்மராசிக்கு போயிடுறாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது நல்லதாவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேல நல்லதே நடக்கும். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்திட்டு, சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்கள், வீடற்றவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நல்ல வெயில் அடிக்கும், யாரோ ஒரு ஏழைபால செருப்பு இல்லாம நடந்து போயிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு செருப்பு வாங்கி காலணி வாங்கி அவனுக்கு தானம் கொடுங்க. இதுக்கு மேல வரக்கூடியது எல்லாமே நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.